பரந்தன் சிவபுரம் கிராமத்திற்கு செல்லும் பாதை இது. தீபாவளி திருநாளை எம் தேசத்தில் வாழும் ஏழை உறவுகளும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக சுவிஸ் சூரிச் சிவன் கோவில் அன்பே சிவம் அமைப்பின் பூரண அனுசரணையோடு வாழ்விடங்களை இழந்து வாழும் வழிகளையும் இழந்து பரந்தன் சிவபுரம் கிராமத்தில் வாழும் வறிய மக்களுக்கு சுவிஸ் கிரங்கன் ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலய பக்தர்கள் வழங்கும் புத்தாடை வழங்கும் அன்புக்கு கரங்கொடுக்கும் உன்னத நிகழ்வு இது. ஒரு நிமிட அகவணக்கத்தோட நான் நிகழ்வு ஆரம்பிப்போம். இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பே சிவம் அமைப்பினுடைய இணைப்பாளர் அன்புக்கும் மதிப்புக்குரிய குமணன் அவர்களே, எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களே மற்றும் அன்பே சிவன் நிறுவனத்தினுடைய உறுப்பினர்களே, இந்த உதவிகளை பெற வந்திருக்கின்ற சிவபுரம் பகுதி எங்கள் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நாங்கள் காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ் மக்களினுடைய போரினால் பாதிக்கப்பட்டு இந்த இடம்பெயர்ந்து மீள குடியேறி கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு உதவி அளிப்பதற்காக சுவிஸ் அன்பே சிவ அமைப்பினுடைய அனுசரணையிலே ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய சில பக்தர்கள், ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயம் என்பது சுவிஸிலே இருக்கின்ற ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தினுடைய சில பக்தர்கள் ஒன்றிணைந்து இந்த மக்களினுடைய இடர்களிலே பங்கு கொள்ள வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்போடு அவாவோடு ஒரு சில குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த தீபாவளி திருநாளுக்கான அந்த புதிய ஆடைகளை வழங்குவதற்காக முன்வந்தமைக்கு அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயத்தினுடைய வரை செயற்படுத்தி கொண்டிருப்பவர் வசந்தன் என்கின்ற ஒரு அன்பர். அவர் எங்களுடைய அந்த அன்பே சிவ அமைப்பினுடைய அனுசரணையிலே இந்த உதவியை ஒருங்கிணைத்து ஒரு கிழமைக்குள்ளே இதை நாளைய தினமே செய்யும்படி கேட்டிருந்தார். நீங்களும் இந்த தீபாவளி திருநாளிலே புதிய ஆடைகளை அணிந்து தீபாவளி திருநாளை கொண்டாடுவதற்காக இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த சிவபுரத்திலே இருக்கின்ற முழு மக்களுக்கும் இந்த உதவிகளை வழங்க முடியவில்லை. உங்களுடைய முழு விவரங்களிலும் இருந்து நாங்கள் தகுதியுடைய பொருத்தமான 42 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து உதவிகளை வழங்க முன்வந்திருக்கின்றோம். இன்று உங்களுக்கு ஆடைகள் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து மதிய உணவு வழங்கப்படும். நீங்கள் மதிய உணவையும் அருந்தியபின் வீடுகளுக்கு செல்லலாம். இவர்கள் இந்த ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆலயம் இந்த உதவி மட்டுமல்ல, எங்களுடைய பிரதேசங்களிலே மீள்குடியேற்றங்களின் பின்னர் மக்களுக்குரிய அந்த உதவி திட்டங்கள் பலவற்றை செயற்படுத்தி வருகின்றார்கள். பாடசாலை மாணவர்களுக்குரிய துவிச்சக்கர வண்டிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டது. இந்த இடத்திலே வைத்து 30 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டி உதவிகள் வழங்கப்பட்டது. இதைவிட 60 குடும்பங்களுக்கு சுய முயற்சி என்று சொல்ல அடிப்படையிலே நிதியுதவி வழங்கப்பட்டது. இவ்வாறு இந்த மக்களினுடைய இடர்களில் இன்னல்களில் தாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளில் வாழுகின்ற தமிழ் உறவுகள் தங்களுடைய உழைப்பை தங்களுடைய நேரத்தை அர்ப்பணித்து உங்களுக்காக எங்களுக்காக அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த சுவிஸிலே வாழுகின்ற அந்த தமிழ் உறவுகளுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த நிதியை உழைத்த பணத்தில் இல்லை, அவர்கள் இரவு பகலாக வேலை செய்து அவர்கள் கோயில்கள் ஊடாக திரட்டுகின்ற பணம், அவர்களுடைய பிறந்த தின கொண்டாட்டங்கள் திருமண வைபவங்களிலே அவற்றை ஆடம்பரமாக செய்யாது மிகச் சுருக்கமாக செய்து அந்த இதனூடாக திரட்டப்பட்ட அந்த பணத்தை தான் சேகரித்து எங்களுக்கு அனுப்புகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள்